இப்போ பார்க்க போற டாபிக் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல உள்ள அதே ஃபார்முலாஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க என்னன்னா நீங்க காம்பினேஷன் ஃபிகர் பார்ப்பீங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல வெறும் சிங்கிள் ஃபிகர்ஸ் வச்சு நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. தென் அந்த 9th ஸ்டாண்டர்ட்ல கியூபாய்டு கியூப் எல்லாமே டெலிட்டட் போர்ஷன் இருந்துச்சு. ஸோ ரிமைனிங் ஷேப்ஸ் இருக்கலாம் நீங்க ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. பட் இந்த வருஷம் வந்து கியூபாய்டு கியூபோடதே சேர்த்து நீங்க படிக்கணும். எல்லா ஃபார்முலாஸையும் மெமரைஸ் பண்ணா மட்டும்தான் சாப்டருக்குள்ள போக முடியும். ஓகேவா? ஸோ எல்லா 3 ஃபிகர் கொடுத்து இங்கே ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சிஎஸ்ஏல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏ மீன்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ராப்ளம் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல டைப் 1 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படின்னா 2 or more figures சேம் டைப்ல உள்ள 2 அதுக்கு மேல உள்ள ஃபிகர்ஸ் கொடுத்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 3 cubes each of side 5 centimeter are joined end to end. Find the surface area of the resulting solid. So 3 cube வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் 5 சென்டிமீட்டர் சைடுடைய லென்த். இதோடைய இந்த ரிசல்டிங் ஃபிகருடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியாங்கிறப்ப இன்னர் போர்ஷன், கரெக்டாப்பா? ஸோ இப்போ இன்னர் போர்ஷன்ங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு கியூபோட ஏரியா கண்டுபிடிச்சு 3ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சரிதான். இல்ல நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? வேற என்ன? ஸோ பிஃபோர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம், சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன? கியூபாய்டு இருக்குது. ஸோ லிசன், ஒன் மோர் திங், இது கியூப். ஸோ 3 கியூபை நீங்க வந்து கண்டுபிடிச்சு பண்ணாலும் ஓகே. பட் இன்னொரு எப்படி பண்ணலாம்னா, இந்த 3 கியூபு கம்பைன் ஆயிருக்குது நமக்கு என்ன ஷேப்பா வந்திருக்கு? கியூபாய்டு மாதிரி இருக்கா? ஸோ கியூபாய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க டைரக்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கியூபாய்டு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கியூபோட தான் நமக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கியூபாய்னா 5 + 5 + 5 எல்லாம் நமக்கு லென்த்துங்கிறது 15 சென்டிமீட்டர். இப்போ பிரெத்துங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. பிரெத்து சேம் அதே தான். தென் ஹைட்லயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ கியூபாய்டுடைய ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரெக்யூர்டு area is equal to surface area of cuboid. What is the formula? 2 into LB plus BH plus HL. 2 into 15 into 5 plus 5 into 5 plus 5 into 5. இல்ல calculation தான் ரொம்ப மிஸ்டேக் வரும். ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. 75 25 இங்கே 15 வரும் இல்லையா? ஸோ பிளஸ் 70. டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் 175. ஸோ the answer will be 350 meters square. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A iron pole consists of a cylinder of height 240 centimeter and base diameter 26 centimeter, which is surmounted by another cylinder of height 66 centimeter and radius 10 centimeter. Find the mass of the pole given that 1 centimeter cube of iron has approximately 8 gram mass. Take by is equal to 3.1. So same type of 2 figure வச்சு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிலிண்டருடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். தட் இஸ் இங்கே வந்து செகண்ட் சிலிண்டர், ஃபர்ஸ்ட் சிலிண்டர் இது. ஓகேவா? 240 சென்டிமீட்டர் ஹைட்டு,
base diameter 26 centimeter, second வந்து height 6 centimeter, diameter கொடுக்கல, radius கொடுத்திருக்காங்க 10 centimeter. அப்ப எல்லாம் கண்டுபிடிக்கணும். Find the mass of the pole centimeter cube. மாஸ்ங்கிறப்ப என்ன கண்டுபிடிக்கணும் தெரியல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா இந்த யூனிட்டை பாருங்க, சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது எதுல வரும்? வால்யூம்ல மட்டும்தான் சென்டிமீட்டர் கியூப். கியூபிக் யூனிட்ஸ் எல்லாம் வால்யூம்ல மட்டும்தான். அப்ப நம்ம இங்க வால்யூம் கண்டுபிடிக்கணும் அர்த்தம். சப்போஸ் கொஸ்டின்ல இருக்க டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியல, கொஸ்டினை கொடுத்த கண்டிஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யூனிட்டை செக் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சும். ஓகேவா? அப்ப மாஸ் கண்டுபிடிக்கணும்னா வால்யூமோட இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்டிமீட்டர் கியூப் அயனுடைய மாச மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டலா அந்த போலுடைய மாஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன் டேட்டா எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிலிண்டர்னா பாட்டம் லெவலில் செய்யணும். இங்க சர்மவுண்டட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒண்ணுக்கு மேல மவுண்ட் பண்ணிருக்காங்க. கீழே ஒரு சிலிண்டரும் மேல ஒரு சிலிண்டர் ரெண்டையும் சேர்த்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. வால் மவுண்ட்ல பண்ணுவோம்னா அது. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 240 centimeter, diameter is equal to 26 centimeter. அப்ப radius எல்லாம் வரும் 26 divided by 2 which is equal to 13 centimeter. Second cylinder. டேட்டா எல்லாம் எடுத்து எழுதிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. டயக்ராம் வரைய தேவையில்லை. So height is equal to 66 centimeter. இங்க radius அவை கொடுத்துட்டாங்க. R is equal to 10. இப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் போல் கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் வால்யூம் ஆஃப் போல். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்க, ரெண்டு ஃபிகருக்கும் ஒரு வால்யூம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வால்யூம். அந்த ரெண்டு வால்யூம் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஃபிகரோட வால்யூம் கிடைச்சிடும். வால்யூம் செகண்ட் சிலிண்டர் தனித்தனியா பண்ணாதீங்க. இங்க வந்து ஃபார்முலா என்ன, ஒரு வால்யூம் ஆஃப் நமக்கு πr ஸ்கொயர் ஹெச். ஸோ வால்யூம்ங்கிறப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இங்க எழுதிக்கோங்க. ஃபார்முலா கண்டிப்பா எழுதிருப்போம், அதுக்கு மார்க். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட். அப்ப என்ன வரும்? இது R1 எடுத்துக்கோங்க, இது R2 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிலிண்டர்னா πr1 ஸ்கொயர், இதை h1 எடுத்துக்கோங்க, h2 பிளஸ் πr2 ஸ்கொயர் h2 ஸ்கொயர். இல்ல காமனா பை இருக்கு, அந்த பைய வெளில எடுத்துக்கோங்க. R1 ஸ்கொயர்ல 13 ஸ்கொயர் இன்ட்டு 240 பிளஸ் இங்க 10 ஸ்கொயர் இன்ட்டு 66. பைக்கு நம்ம 3.14 போடுங்கன்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 240 பிளஸ் 100 இன்ட்டு 66. இதையும் ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. எப்பவும் மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணும். சிம்பிளிஃபிகேஷன் வந்தா ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணுப்பா. ஸோ 160 இன்ட்டு 240னா this is the answer. This is 6600. இது ரெண்டையும் ஆட் அப் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 160. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get the answer is சென்டிமீட்டர் கியூப். நம்ம இன்னும் சம் முடியல, ஏன்னா நமக்கு டோட்டல் மாஸ் கேட்டிருக்காங்க. 1 சென்டிமீட்டர் கியூப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8 கிராம்ஸ். நமக்கு எத்தனை? 1,48,082.4 சென்டிமீட்டர் கியூபுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
4 into 8 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிராம்னு வரும். இதை கூட நீங்க ஃபர்தரா கிலோகிராம்ல கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இப்படியே வரனாலும் கிலோகிராம்ல சேஞ்ச் பண்ணணும்னா 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம். இல்ல எனக்கு இது கன்ஃபியூஷன் ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 1 கிராம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், 1000 இந்த சைடு கொண்டு வரணும், இப்போ டிவிஷன்ல வந்துடும், அப்போ 1 வேணும். அதெல்லாம் டைரக்டா எழுதிருக்கேன். சப்போஸ் மறந்துட்டா கூட இந்த இதுல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஆன்சர் வில் பி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிருக்கேன் கேஜி.